மனித நேயம் சிறப்பாக இருக்க, ஒரு மனிதன் புனிதனாக மாற, ஒரு மனிதன் நிறைவுள்ள மனிதனாக செழிப்புற, ஏன் புனிதையாக மாற 4 உறவுகளை அன்னம்மாள் சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையில் வச்சிருந்தாங்க. ஒன்று, தன்னோடு இன்றைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் திலெக்ஸிட் நோஸ், கடவுள் நம்மை அன்பு செய்தார் என்கின்ற திருமடலிலே எழுதுகிறாரு. நான் யாரு? திருவண்ணாமலை நம்ம ரமண மகரிஷி, நீ யார்? அந்த திருமடல் ஃபுல்லாக திருத்தந்தை நம்மளை கேள்வி கேட்குறாரு. கண்டுபிடி, நீ யாரு? நம்ம இயேசுநாதன் அதானே தேடினாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க கேட்டார். ஒவ்வொருத்தருமே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் புண்ணியவதின்னு சொல்ல, நானும் புண்ணியவானன்னு சொல்ல. நம்ம இதயம் இருக்குது பாருங்க, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, அன்பும் இருக்குது, திருட்டுத்தனமும் இருக்குது. இதயத்தில் தான் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ இன்றைய தினம் நம்ம இதயத்தில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் வெளி உலகத்துக்கு வரும். இப்போ அண்ணம்மா அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவங்க பாருங்க, இன்னசென்ட்டாக சிரிப்பாங்க, எந்த குழந்தை மாதிரி சிரிப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்குள்ள நிறைவாக இருந்தார்கள். அன்பு இருந்தது, கனிவு இருந்தது, நேயம் இருந்தது, மன்னிப்பு இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இன்றைக்கு நம்மோடு நாம் கொண்டுள்ள உறவு ஒழுங்காக இருக்கா, அதை கொஞ்சம் தேடுங்க. நான் அறத்தோடு வாழ்கிறேனா? அறம் இருக்கிறதா? அறமில்லாத வாழ்க்கை மனித வாழ்க்கை அல்ல. அறம்தான் ஒரு மனிதனை மனிதனாக காட்டுகிறது. அறம்தான் மனித முகம். அதைத்தான் அன்னம்மாள் அறமுகத்தை வைத்திருந்தார்கள். அதுதான் மகிழ்ச்சியாக மாறியது. 2வது, கடவுளோடு தான் கொண்டுள்ள உறவை சிறப்பாக செய்தார்கள். அதைத்தான் திருத்தந்தை லூமன் ஃபிதேயி என்று சொல்லுகிறார். அதாவது விசுவாச ஒளி. ஸோ நாம் கடவுளோடு கொண்டுள்ள உறவு பேலன்ஸாக இருக்கணும். விசுவாச வாழ்வு நம்மிடம் இருக்க வேண்டும். நல்லா பார்த்துருப்பீங்க, பூசை சொந்த மகனையே சாமியாராக அனுப்புனாங்க. நானும் ஜானும் செயின்ட் பால்ஸில் ஒன்றா படித்தோம். திக்கு ஃப்ரெண்டு,